So question number 30. So question number 13 என்ன சொல்லிக்கிறாங்கன்னா secant theta, okay, secant theta plus tan theta divided by secant theta minus tan theta equal to prove that concept equal to என்ன சொல்றான் 1 plus sin theta divided by cos theta whole square. சைடு பார்க்கலாமா? எல்ஹெச்எஸ் சைடு எடுக்கலாமா? எல்ஹெச்எஸ் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா sin theta cos theta தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. அதனால் எல்ஹெச்எஸ் சீக்கன் டேனை வந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? சைன் காசாக மாற்ற போகிறோம். சீக்கன் டேனை என்னவா மாற்ற போகிறோம்? சைன் காசாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ என்னாச்சு? சீக்கன் theta என்னன்னா 1 by cos theta plus tan theta என்னன்னா sin theta by cos theta. Whole thing divided by again secant theta. Secant theta என்னன்னா 1 by cos theta minus tan theta வந்து sin theta by cos theta. கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டோட டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா cos theta தான். ஆனால் நியூமரேட்டர் நம்ம அப்படி எழுதிக்கலாம். டினாமினேட்டருக்கு அதே ஐடியா தான். சொல்லுங்க. டவுட் இருக்குதாமா? இல்ல சார். ஓகே, 1 plus sin theta divided by cos theta in numerator concept. In denominator concept ரெண்டுமே cos theta தான். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் 1 minus sin theta divided by cos theta divided by cos theta. இப்போ என்னாச்சு? cos thetaவும் cos thetaவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ரிமைனிங் டைம் எவ்வளோ 1 plus sin theta divided by 1 minus sin theta. ஸோ இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி, இப்போ மேலே வாங்க. நம்மளோட ப்ரூஃப் என்ன வேணும்? 1 plus sin theta whole square வேணும் அண்ட் cos square theta வேணும். பட் நம்மளுக்கு கடைசியில் என்ன இருக்குது? 1 plus sin theta divided by 1 minus sin theta கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டரோட காஞ்சிகேட்டையும் மல்டிப்ளை பண்ணி அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 plus sin theta divided by 1 minus sin theta. இதனோட காஞ்சிகேட், டினாமினேட்டரோட காஞ்சிகேட் என்ன கிடைக்கும்? காஞ்சிகேட்னா 1 plus ஆயிடுமா? 1 plus sin theta divided by 1 plus sin theta. கரெக்டாமா? ஏதாவது டவுட் இருக்குதா கண்ணு? Multiply and divide by conjugate. Multiply and divide by conjugate. Okay, on this step. Rationalize. Rationalizing கிடையாது. Okay, rationalizing நான் வச்சுக்கிறேன். நம்பரா இருந்தா rationalizing, trigonometry function இருந்தா conjugate. மாறிக்கும். 9th ஸ்டாண்டர்ட்ல rationalizing படிச்சிக்கிறோம். அது நம்பர் √3ங்கிறது இரேஷனல் நம்பர், அதை வந்து ரேஷனல் நம்பரா மாத்துறோம். அதனால அது rationalizing. இது trigonometry function. trigonometry function வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு வந்து காஞ்சிகேட். நேற்று சொல்லி கொடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுது? இது a plus b, இது என்னது a plus b, இது என்னது a minus b, இது a plus b. அப்போ a plus b into a plus b என்ன எழுதலாம்? a plus b the whole square எழுதலாம். a minus b into a plus b என்ன எழுதலாம்? a squared minus b squared எழுதலாம். கரெக்டாமா? ஐடியா புரியுதா? அப்போ a ஓட வேல்யூ என்னங்க? 1 plus b ஓட வேல்யூ என்ன? sin theta. 1 plus sin theta whole square divided by a square. a square என்னது? 1 square minus sin square theta. கரெக்டாமா? 1 square minus sin square theta. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இது அப்படியே வச்சுக்கோங்க. 1 plus sin theta whole square divided by, so 1 square ரிசல்ட் என்ன? 1 தானே. 1 square ரிசல்ட் 1 தான். அப்போ 1 minus sin square theta என்னது? ஆல்ரெடி நிறைய டைம் போட்டோம். 1 minus sin square theta cos square theta. கரெக்டாமா? அப்போ சொல்றாங்க என்ன? இப்போ நம்மளோட ரிசல்ட் என்னது? இது ஓவரால் ஹோல் ஸ்கொயர் போட்டலாமா? ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்குது. அதனால என்ன பண்ண போறேன்? 1 plus sin theta divided by cos theta whole square. அப்போ ஆர்கஸ் சைடு வந்துச்சா பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஆர்கஸ் சைடு. ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்குது. அதனால அதாவது இதனோட ஃபார்முலா என்னன்னா a squared by b squared வந்ததுன்னா அதை வந்து a by b தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். சரியாமா? That is equal to r plus z.
அப்போ LHS side equal to R by C7 is a true. நோட் பண்ணிக்குமா டவுட் இருந்தால்